வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, உன்ன கொன்றுவேன் அப்டின்ற மாரி எஃப்ஜே வந்து திட்டுறாங்க கனியக்கா. எதுக்காக அப்டின்றத நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எஃப்ஜே வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாரு. அத சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து கனியக்கா இவ்ளோ டென்ஷன் ஆனாங்க. ஸோ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்டின்னா, லைக் ஒரு விஷயம் வந்து நடக்கிறப்ப எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா, "சொல்லுங்க ராஜமாதா" அப்டின்னு சொன்னோனே செம்ம கடுப்பாகுறாங்க கனியக்கா. ஏன் அப்டின்னா, ராஜமாதா அப்டின்ற மாரி கனியக்காவ சொல்லி வந்து விஜய் பார்வதி நெறைய இடங்கள்ல வந்து சண்ட போடும்போது வந்து சொன்னதுனால, இவங்களுக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் பேர் வந்து பிடிக்கல எனக்கு. அந்த வந்து நீ சொன்னனா நான் கொன்றுவேன் உன்ன அப்படின்ற மாரி எஃப்ஜே வந்து திட்டுவாங்க. சரி அப்போ உனக்கு வேற பேர் வைக்கலாமா? அப்படின்ற மாரி எஃப்ஜே வந்து சொன்ன உடனே, ஓகே நீ அந்த பேர மட்டும் விட்டுரு. நான் அவளுக்கே வந்து சொல்லிட்டேன். ஐ மீன் அவங்களுக்கே வந்து சொல்லிட்டேன் விஜய் பார்வதிக்கு. இந்த மாதிரி சொல்லாத அப்புறம் எனக்கு வேற மாரி ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்லிட்டேன் நானு. அதுக்கப்புறம் அவ கம்முனு ஆயிட்டா. அவளே கம்முனு ஆயிட்டா. நீ எதுக்கு இப்போ அத சொல்ற? அப்படின்ற மாரி எஃப்ஜே பிடிச்சு திட்டிட்டு இருப்பாங்க கனியக்கா. சரி உனக்கு வேற பேர் வைக்கலாமா? அப்படின்னா, சரி வேற பேர் வை அப்படின்ற மாரி சொன்ன உடனே, சிவகாமி தேவி அப்படின்ன உடனே சிரிப்பாங்க. ஏன்னா சிவகாமி தேவி தான் வந்து ராஜமாதாவா இருப்பாங்கல்ல. ஸோ அதனால உடனே வேணுன்ட்டே எஃப்ஜே கலாய்க்கிற மாரி சிவகாமி தேவி அப்படின்னோனே சிரிப்பாங்க கனியக்கா. இல்ல, இல்ல நீ வேற ஏதாவது பேர் வை அப்படின்னா, பேர் இல்லாதவள் அப்படின்ற மாரி வேணுன்ட்டே அந்த மாரி கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஓகே இது நல்லாயிருக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாரி கனியக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில இன்னொரு மேடம் உட்காந்துருப்பாங்க. ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அம்மம்மா அப்படின்ற மாரி, யோவ் நீ என்ன அம்மான்னே கூப்பிடு. நீ அப்படியே என்ன அம்மம்மா ஆக்கிடாத உடனே அப்படின்ற மாரி கனியக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபன்னா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க வியனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஒரு விஷயம் வந்து குடுப்பாங்க. சாம்பார் ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அத சாப்பிட்டுட்டு அதுக்கு வந்து ரிவ்யூ சொல்லிட்டு இருப்பாங்க. எஃப்ஜே வந்து இன்னும் கெட்டியா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாரி. பட் இவங்க கனியக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. நான் எவ்வளோ சாப்பிடுறேன்றத பார்த்து நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இது இந்த கான்வர்சேஷன் வரும். ஆமா ராஜமாதா சொல்ட்டாங்க அப்படின்ற உடனே இந்த பர்ட்டிகுலர் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்படி சொல்லாத. அதுக்கப்புறம் சிவகாமி தேவி, அதுக்கப்புறம் பேர் இல்லாதவ, அதுக்கப்புறம் அம்மம்மா அப்படின்ற மாரி கனியக்கா வந்து எஃப்ஜேவும் ரம்யாவும் வந்து கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள் நிறைய வீட்டுக்குள்ளே நடக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். பாய்.